தலையாட்டி பொம்மை மாதிரி கலைஞர் தான் சும்மா ஜெயலலிதா என்ன சொன்னார், செய்வீர்களா செய்வீர்களா செய்வீர்களா. நானும் ஒத்து போனேன் அதிமுக கெடவுட்டுட்டான். யாரு ஓடுறது முக்கியம் இல்ல, யாரு ஜெயிக்க போறதா முக்கியம். 2000 மறந்துட்டேன். ஆக இவ்வளவு தூரம் நீங்க என்னதான் ஜெயலலிதாவுக்கு ஜால்ரா அடிச்சாலும் ஜெயிக்க போறதே கிடையாது. ஏன்னா எனக்கு எந்த ஹிந்தியும் தெரியாது, எந்த இங்கிலீஷும் தெரியாது. என்னடா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு கட்சி இல்லை. நான் நிறைய பேசணும்னு தான் நினைச்சேன். தமிழ்நாடு பூரா நான் திரும்பவும் ஒரு ரவுண்டு போகணும், சுத்தி வரும். அப்ப ஏதாவது கிடைக்காமலா போயிட போகுது. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு மறைக்க தெரியாதுங்க. அப்பப்போ என்னென்ன மனசுல போடுதோ அப்பப்போ பேசி என் உயிரினின் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி, மக்கள் கூட்டணி, முதல் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில எங்களுடைய வேட்பாளராக ஈலா கணேசன் அவர்கள் தாமரை சின்னத்தில் நிற்கிறார். அதற்கு நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய பேசணும்னு தான் நினைச்சேன். வானதி சீனிவாசன் அவர்களும் அவங்க மனசுக்கு பட்டதை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லிட்டாங்க, ஈலா கணேசன் சொல்லிட்டாங்க. என்னடா பேசுறது, இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் அப்படின்னு நான் நினைச்சேன். சரி, நம்மளுக்கு தெரிஞ்சது சொல்லுவோம், பேசுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்டையும் பேசுறேன். ஆனால் அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. அந்த பாயிண்ட்லேருந்து சில கருத்துக்கள், அதாவது வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி யார் ஓடுறது முக்கியம் இல்லை, யார் ஜெயிக்க போகிறதா முக்கியம் அப்படின்னு. அது இருந்தாலும் அவங்க ஓடுற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆக மக்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியை நிச்சயமாக ஜெயிக்க வைப்பார்கள். அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணின்னா அதோட வேட்பாளர் யார்? நரேந்திர மோடி அவர்களை நீங்க நிச்சயமாக, நான் இல்லை, நாங்கெல்லாம் எம்பிகளை ஆக்கப்பட்டால் அவர் நிச்சயமாக பிரதம மந்திரி ஆவார். இருந்தால் கூட வடக்கு அவர் பிரதமராக திறந்திருந்தால் நம்ம பங்குக்கு நம்ம இருந்தால் தான் நல்லது. அதாவது 2004 அதிமுக சொல்லிச்சாம். அதாவது 2000 மறந்துட்டேன். இப்ப சொல்றாங்களாம் 2004 அதிமுக திரும்பி பார்க்க வேண்டும், ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலாம். அதே மாதிரிதான் அந்த 2004 அதிமுக கிடைக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். அநேகமாக அவங்க பேசுவதை பார்த்தா அனைவரும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. 2004 என்னடா விஜயகாந்த் இப்படி பேசுறீங்க, ஒரு சீட்டும் கிடைக்கலங்கிறத உண்மை. மக்களே, யாருக்கு? அதிமுகவுக்கு கிடைக்கல. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 40க்கு 40 இருக்கிற கூட்டத்தை பார்த்தா 40க்கு 40 கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் கணேசன் அவர்கள் சொன்னார் குஜராத்தில் என்னென்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்றேன். குஜராத்தில் ஒரு தடவை நான் படப்பிடிப்பு போகும்பொழுது ஒரு தடவை நைட்டு இங்கே தங்குற மாதிரி இருந்துச்சு. நைட்டு தங்கும்போது குஜராத்தை பற்றி கேள்விப்பட்டேன். என்ன சார் இங்கே மாத்திரம் நம்ம லஞ்சமே இருக்க மாட்டேங்குது. ஆமாங்க, இங்கே எதாக இருந்தாலும் கம்ப்யூட்டரில் தட்டிடுவாங்க, உடனே முதலமைச்சருக்கு போயிடும், நரேந்திர மோடி போயிடும். அவர் எதாக இருந்தாலும் பார்ப்பார், எந்நேரமானாலும் பார்ப்பார். சரிங்க, நீங்கள் அரை மணி நேரத்துக்குள்ள ஊழலுங்கிறதெல்லாம் என்னதான் இருந்தாலும் 1க்கு 3-4 இது இருக்கு. ஊழல்னு தெரியாது. ஊழல் பண்ணுறவங்க யாருமே இங்கே இருக்க முடியாதுங்க. அவர் எதுக்காகன்னு கேட்பாரு. எல்லாமே அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னாங்க. நீங்கள் ஒன்றாலும் சாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று கேளுங்க, உடனே கொடுப்பாங்க அப்படின்னு. அவரும் குஜராத்தை சேர்ந்தவன், பீகாரை சேர்ந்தவன் இருந்தாங்க. அப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கேள்விப்பட்டேன். ஏன்னா எனக்கு எந்த ஹிந்தியும் தெரியாது, எந்த இங்கிலீஷும் தெரியாது. என்னடா தெரியாதுன்னு சொல்லிட்டு குஜராத் ஆளுகிட்ட பேசுகிறேங்கிறாரு. குஜராத் ஆளுகிட்ட பேசும்போது தமிழ் ஆள் பக்கத்தில் இருந்தார். அதனால தான் கேட்டு நான் சொல்கிறேன். அடுத்தவங்க மாதிரி இந்த பத்திரிகைக்காரங்க சொன்னாங்கல்ல, விஜயகாந்தும் ராஜ்நாத் சிங்கும் டெலிபோனில் பேசுறாரு. நாங்க என்ன மொழியில பேசணும் யாருக்கு என்ன தெரியும்? தமிழக அரசு காட்டி கொடுத்துச்சா இல்ல போலீஸ் IS சொல்ற உளவுத்துறை காட்டி கொடுத்துச்சா? போனை விட்டு கேட்கிறாங்களா?
இல்ல பத்திரிக்காரங்களை ஒட்டு கேட்கறாங்க. ஆக 3 பேர்த்துல யாரோ ஒரு ஆள் ஒட்டு கேட்கணும் இல்லையா? ஒட்டு கேட்டாதான் நாங்க என்னங்கிற அந்த பத்திரிகைகளுக்கு தெரியும். ஆக இவ்வளவு தூரம் நீங்க என்னதான் ஜெயலலிதாக்கு ஜாலரா அடிச்சாலும் ஜெயிக்க போறதே கிடையாது. அதை மாத்திரம் அடிச்சு சொல்றேன் மக்களே. ஏன்னா இப்ப கூட ஒரு பேப்பர்ல இப்படின்னு உடனே போட்டோ எடுக்கணும்னா அடுத்த மாதிரி விஜயகாந்த் அழுகிறாருன்னு சொல்லிட்டு போங்க. நான் இதுக்கெல்லாம் பயப்படுறேன்ல, பயந்தாதான் நம்மளுக்கு அதெல்லாம் பயப்படுது. நான் தான் கேட்டேன், இப்போ வேணுமா நான் அழுகிற மாதிரி வேணுமா பேப்பர் வேணுமா எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்டேன். ஏனென்றால் நம்ம மனசாட்சிக்கோ இவங்க இப்படியே யார் அதிமுக திமுக ஏமாத்திய பழகிட்டாங்க. சபை நாகரிகம் அதாவது அவங்களுடைய மூலதனமே பொய் ஒண்ணுதான். பொய்யை வைத்துதான் மூலதனம். இவங்க என்னென்ன போன தடவை நீங்க ஏன் பொய் மாத்திரம் மூலதனம்னா, ஒவ்வொரு தேர்தலுக்கு என்ன சொல்றாங்க, அதே தானே திரும்ப சொல்றாங்க, அதே தானே திரும்ப ஓட்டு கேட்கிறாங்க. இப்பதானே நாங்க மாற்று கூட்டணியாக ஒருத்தர் வந்திருக்கோம். இனிமேதான் மாற்றம் நடக்க வேண்டும். அது நடந்தே தீரும். மாற்றம் நடக்கும் மக்களே, நிச்சயமாக நடந்தே தீருங்கிற நம்பிக்கை எனக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. இன்னைக்கு இவர் சொன்னாரு 10 வருஷமாக காங்கிரஸ் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கோம். வேலையை நாங்க கொடுக்கிறோம், வறுமையை ஒழிக்கணும். எத்தனையா 10 வருஷம் உங்ககிட்ட ஆட்சி கொடுத்து நீங்க என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யல. எங்கே நீங்க வறுமையை ஒழிச்சு, எங்கே நீங்க வேலையை கொடுத்தீங்க? என்ன எங்க நீங்க என்ன கொடுத்தீங்க? இன்னைக்கு சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஊழலே பண்ணல. நீங்க ஊழலே பண்ணல. ஊழல் பண்ணல. 2G ஸ்பெக்ட்ரம் எப்படி நடந்தது? உங்க உத்தரவு இல்லாம நடந்தது. அன்னைக்கு நீங்க தான் இருந்தீங்க. 2G ஸ்பெக்ட்ரம் என்ன 1 லட்சம் கோடிங்கிறாங்க, சும்மாவா சொல்றாங்க? சரி, நிலக்கரி சுரங்கம் யாரால நடந்தது? ஆதர்ஷ் அந்த ஊழல் யாரால் நடந்தது? காமன்வெல்த் ஊழல் யாரால் நடந்தது? இதெல்லாம் சொல்லிக்கிட்டே அடிக்கிட்டே போனோம். ஊழலின் மொத்த உரிமை யாருனால் பேசி சிதம்பரம் அவர்கள் தான். நான் எந்த ஊழலும் பண்ணல அப்படிங்கிற. ரைட்டு, நீங்க ஊழல் பின்னாடி உங்க பையன் யாரு? கார்த்திக் சிதம்பரம். அவன் அந்த கார்த்திக் சிதம்பரத்தோட வேலை என்ன தெரியுமா? அவர் தான் இந்த நாட்டோட பிரதமர் மாதிரி நடந்துக்கிறோம். நான் பல தடவை பார்த்துருக்கேன். அவர் இப்படிம்பாரு நிக்க மாட்டார். நில்லியான நிக்க மாட்டார். அது தெரியுமான்னா என்ன தெரியும் அப்படிம்பார்.